ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கோலிவுட் நியூஸ் சினிமா அப்டேட்டில் ஒரு முக்கியமான நியூஸ் கிடச்சிருக்கு. அதாவது நம்ம தளபதி விஜய் அவர்கள் வெங்கட் பிரபு டைரக்ஷனில் நடிச்சுக்கிட்டு இருக்கிற கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மூவி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஷூட்டிங் ரொம்ப பிஸியாக போய்கிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட நம்ம யுவனோட மியூசிக்கில் விசில் போடுங்கிற சிங்கிள் ரிலீஸ் ஆகி நம்ம எல்லாருமே அதை வைப் பண்ணி பட்டை கிளப்பிக்கிட்டு இருக்கிற சாங்கு. அதே நேரத்தில் அந்த பாட்டில் கூட நம்ம பிரபுதேவா அவர்கள், அஜ்மல் மற்றும் பிரசாந்த் எல்லாருமே டான்ஸ் ஆடி நம்ம தளபதி கூட வேறு லெவலில் டான்ஸ் ஆடிப்பார். பாட்டு பட்டையை கிளப்பிச்சு வேறு மாதிரி இருந்துச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதில் ஹீரோயினா கூட மீனாட்சி சௌத்ரி, நம்ம ஆர்ஜே பாலாஜனா நடித்த சிங்கப்பூர் சூழ்நிலை ஹீரோயினா நடிச்சிருந்தவங்க இதுலேயுமே நடிக்கிறாங்க. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். இப்போ இதில் தெரியாத உங்கள் எல்லாருக்குமே யாருக்கும் தெரியாத ஒரு முக்கியமான அப்டேட் என்னென்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியுமே மடக்கி தட்டு, அதாவது குறிச்சி மார்த்தாப்பட்டி சாங்கில் ஆடி வந்து நம்ம ஸ்ரீலீலா இருக்காங்கல்ல, அதாவது குண்டூர்காரங்க அந்த ஹீரோயினை நடித்த நம்ம ஸ்ரீலீலா அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம தளபதி கூட கோட் படத்தில் ஒரு சிங்கிள் ஆர்டருக்கு தளபதி கூட கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ணியிருக்காங்க. சொல்ல போனால் லிட்டரலாக, அதாவது அவங்களுக்கு வந்த ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை வேணாம், நான் அந்த ஒரு சாங்குக்கு அப்பியர் ஆக விரும்பலை, நான் வந்து தமிழில் இன்ட்ரடியூஸ் ஆகணும்னு விரும்புகிறேன், ஆனால் நான் மூவியில் ஹீரோயினாக இன்ட்ரடியூஸ் ஆக தான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பெரிய ஷாக்குன்னு சொல்லுவாங்க உண்மையாக. ஆனால் அதே டைமில் தலை ஃபேன்ஸுக்கு மிக ஹாப்பியான நியூஸ் என்னென்னா, நம்ம தலை அடுத்தது ஆதிக் ரவிச்சந்திரன், அதாவது நம்ம மார்க் ஆண்டனி, அன்பானம், நசராதவன், அடங்காதவன் படத்தெல்லாம் டைரக்ட் பண்ண அவரோட டைரக்ஷன் நம்ம தலை நடிக்கிற குட் பேட் அண்ட் அக்லி படத்தில் ஹீரோயினாக ஆகிறதுக்கு ஸ்ரீலீலா கமிட் ஆகிருக்காங்க. இது தலை ஃபேன்ஸ்லாம் ஒரு சந்தோஷமான நியூஸ். இப்படி இருந்தாலுமே ஆனால் தளபதி இன்னும் நடிக்க போகிறது ஏதோ 2-3 படம் தான். அடுத்ததான் நம்ம அரசியல் தலைவர் இறங்கிட்டாரு, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் இந்த சான்ஸ் மிஸ் பண்ணது தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வருத்தம் தான் சொல்லலாம். இதுதாங்க இன்னைக்கு கோலிவுட்டில் மிக முக்கியமான நியூஸ். அதாவது ஸ்ரீலீலா அவர்கள் நம்ம தளபதி படத்தில் ஒரு சாங்கு டான்ஸ் ஆடக்கூடிய வாய்ப்பை மிஸ் பண்ணி இருக்காங்க. வெரி சேட். சரிங்க, அடுத்ததாக நம்ம கிரிக்கெட்டில் இன்றைக்கி முக்கியமான ஹேப்பனிங் என்னென்னா, நேற்று கூட நம்ம பார்த்துருந்தாங்க, நட்ராஜனை கண்டிப்பாக டீமில் எடுத்துருக்கணும், இது ஒரு பெரிய தப்பு, என்னங்க டீம் எடுத்து வச்சுருக்கீங்க T20 வேர்ல்டு கப்புக்கு, சுத்தமாக தேராதுங்க அப்படி எப்படின்னு சொல்லி கண்ணா பெண்ணான்னு இன்டர்நெட்டில் நீங்கள் பார்த்துருக்கீங்க, பல வீடியோஸ் போய்கிட்டு இருக்குது. ஆனால் இன்றைக்கி முக்கியமான நியூஸ் என்னென்னா, நம்ம இர்ஃபான் பத்தான் அவர்கள் அவங்க எல்லாருக்குமே தெரியும், எக்ஸ் இந்தியன் கிரிக்கெட்டர், நம்ம யூசுப் பத்தானோட பிரதர் தான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியன் டீமுக்கு கேப்டனாக ரோஹித் சர்மா போட்டிருக்கீங்க, ஓகேங்க சூப்பர், ஆனால் நீங்கள் வைஸ் கேப்டனாக ஹர்திக் பாண்டியாவை போட்டிருக்கீங்க, இது டோட்டலி ஒரு ராங் சாய்ஸ். வைஸ் கேப்டனாக இருக்க ஒரே தகுதியான ஆடி போயிருக்க இந்தியன் டீமில் ஜஸ்பிரீத் பும்ரா தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இர்ஃபான் பத்தான். இது எனக்கும் கரெக்டு தாங்க தோணுது. எந்த விதத்துலனா, இப்போ ஹர்திக் பாண்டியாவை கம்பேர் பண்ணும்போது நம்ம பும்ரா வந்து சீனியரும் கூட, மோர் எக்ஸ்பீரியன்ஸ் கூட, அதனால் அவர் கண்டிப்பாக வாய்ப்பு கொடுத்துருக்கலாங்க. இர்ஃபான் பத்தான் சொல்கிறதுக்கு நான் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத என்ன பண்ணணும், கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பற்றின எதுவும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அதே டைமில் வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அடுத்து மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.